கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறதுக்காகவோ அல்லது ஒரு டாபிக் எடுத்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ ரொம்ப முற்படலை. இன்றைக்கி ஏற்கனவே நிறைய வசனங்கள் இருக்குது. நிறைய வசனங்களை நம்ம கேட்டுட்டோம், நிறைய வசனங்கள் நம்ம இருதயத்தில் ஓடுது. ஸோ எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னென்னா, இனி ஆக்ஷன், இனி ஒன்லி செயல்பாடுகள், இனி ஒன்லி ஆக்ஷன். எல்லாம் சொல்லுமா, ஒன்லி ஆக்ஷன். ஆமென், ஒன்லி ஆக்ஷன். கர்த்தருக்கும் அதுதான் பிடிக்கும். பாருங்களேன், கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு விஷயத்த பேசுறது இல்லை. காரியத்தை அவர் சொல்கிறாருன்னா அந்த சொல்லில் கூட என்ன இருக்குன்னா, நான் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு தவிர, சொல்லி வச்சா கிடக்கு அப்படின்னு ஒரு காரியத்தையும் அவர் சொல்லலை. அவர் நிறைவேற்றும்படியாக தான் என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தையோ ஒரு செர்மனையோ ஆண்டவர் சொல்லும் போது, அவர் யார் அப்படிங்கிறத சொல்லும்போது கூட நான் இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஸோ செயலுக்கு வராத எந்த பேச்சும் அது வீண் பேச்சு. செயலுக்கு வராத எந்த திட்டங்களும் வீண் திட்டங்களோ, அந்த மாதிரி செயலுக்கு வராத எந்த பேச்சுமே எப்படி இருக்குது, வீண் பேச்சாக இருக்குது. எனக்கு தெரியும், என் தேவன் ஒரு நாளும் வீணாக பேசுகிறவர் அல்ல. பொய் சொல்லுகிறவரும் அல்ல, வீணாய் பேசுகிறவரும் அல்ல. அவர் ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்தில் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது 100% வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. அதுக்காக நம்ம படுற பிரயாசத்தை விட அவர் படுகிற பிரயாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அல்லேலூயா. உபாகமம் 6வது அதிகாரம் 10-11. ஸோ இந்த நாளில் சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபரை பற்றி நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். இது பேச்சல்ல, இனி ஆக்ஷன். எல்லாரும் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபர். உபாகமம் 6வது அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஜவகர் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மர தோப்புகளையும் உனக்கு கொடுப்பதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That is the core word for the wealth transfer. ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர். ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபருங்கிறது சும்மா சாதாரணமாக நடக்கிறது இல்லை. அதற்கு பின்பதாய் ஒரு மிகப்பெரிய ஆணையிடல் இருக்கிறது. எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் சொப்பனத்தில் தோன்றி ஒரு பெரிய சத்தியத்தை பண்ணுறாரோ, பூமியில் தன்னை மிஞ்சின பெரிய தேவன் அல்ல, தன்னை தாண்டின ஒரு பெரிய நபர் இல்லை என்பதனால தன் பேரிலே அவர் ஆணையிட்டு சொன்னாரோ, இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல. அப்போ மற்றவங்ககிட்டலாம் பேசும்போது ஒரு ப்ராமிஸே இல்லாமல் தான் ஆண்டவர் பேசினாரா? மற்றவர்கிட்டலாம் பேசும்பொழுது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் எப்பா என் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா? அப்படி இல்லை. ஆபிரகாம்கிட்ட சொன்னது முழுமையாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மற்றவங்ககிட்டலாம் அதே மெத்தேடில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட எப்படி பேசினாரோ அப்படிதான் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்த சந்ததிகள்கிட்டையும் பேசுகிறாரு. இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் அவர் எப்படி பேசுகிறாருன்னா, உங்கள் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு சொன்ன தேவன் எப்படி அவன் வாழ்க்கையில நிறைவேறுதலை உண்டு பண்ணினாரோ, இன்றைக்கு அவர் நமக்கும் எப்படி இருக்கிறாரு, அப்படிதான் ஆணையிட்டு சொல்லுகிறவராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட என்ன பேசினாரு, அதே மெத்தடெல்லாம் இன்னைக்கு உன் வாழ்க்கையிலையும் பேசுறாரு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்போமா? ஹல்லேலூயா. இந்த வசனம் இந்த பைபிள்ல இருந்து எந்திரிச்சு உங்க வாழ்க்கையில விடும்படியா இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை எடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். டுடே இஸ் த டே ஆஃப் வெல்த் டிரான்ஸ்ஃபர். We believe it, Daddy. We receive it, Daddy, in the name of Jesus.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஜவகர் என்பவர்களாகிய என் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் என்னை பிரவேசிக்க பண்ணும்போது நான் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நான் நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளினாலும் நிரம்பிய வீடுகளையும் நான் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நான் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் எனக்கு கொடுப்பதினால். ஹல்லேலூயா. மோரபா ஷதகா படரதலபா ஹல்படரதலபா ஷதகா படரதலபோ ஷியந்தலபடர மல்படரதலபா ஷியந்தலபடரதி ரிதலபோ தியாதகாம் படரதலபா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் அழைத்த மனிதர்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் போது எப்படி வாராங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லாத ஆட்களாக தான் வாராங்க பாருங்க. ஆபிரகாம் தன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வந்தான் அப்படின்னு சொன்னா என்னமோ பெரிய கோடீஸ்வரன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது பாருங்களேன். அப்படி இல்லை. ஸோ ஆண்டவர் பார்த்தா ஆபிரகாமுடைய தகப்பட்டையே தேராகிட்டே ஆண்டவர் பேசுறாரு. அவன் என்ன பண்றான், கானானுக்கு கிளம்பி போகிறான். அப்படிதான் பிளான் நடந்துட்டு இருந்திருக்கு பாருங்க. அவங்களை காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கர்த்தருடைய பிளான் என்னன்னா, ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். தான் நேசித்த ஜனத்திற்கு ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். இதுதான் ஒரு பெரிய திட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஏதோ வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னு உடனே போற வர ஆள்கிட்டலாம் வழிப்பறி பண்ணி நம்ம சொத்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இல்லை பாருங்க. தேவனுடைய கிரியேஷனே அப்படிதான் இருக்குது. இட்ஸ் நேச்சுரல். நம்ம தான் இதை சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, இட்ஸ் நேச்சுரல். எம்ஏ நல்லா சொல்லுங்க. வெல்த் டிரான்ஸ்ஃபர் இஸ் நேச்சுரல் ஃபார் மீ. எம்ஏ வெல்த் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது என் வாழ்க்கையின் இயற்கையான ஒரு அம்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ கானான்கிற தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கே ஆண்டவர் சொன்ன ஒரு ஊர் தான் என்னது, ஆபிரகாமுடைய தகப்பனுக்கே சொன்ன ஊர் தான் என்னது, இந்த கானான் தேசம் பாருங்க. ஏமே. ஸோ அங்கேயே என்ன ஆயிடுச்சுன்னா, தேராக ஒரு மிஸ்டேக் பண்றாரு. ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டார் பாருங்க. செட்டில் ஆனதுனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்ப நீயாவது கிளம்பி வா, உங்க அப்பா அதை செய்யலை அப்படின்னோடனே என்ன பண்றான், வேற வழி கிடையாது, இவன் கிளம்பி போய் தான் ஆகணும் பாருங்க. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா வழியே இல்லாம இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. அதுக்கு பின்பதாய் கர்த்தருடைய பெரிய மகத்துவமான ஒரு பிளானை நீங்க பார்க்க போறீங்க. ஏமே. ஹல்லேலூயா. வழியே இல்லாம தான் பிரதர் இப்படி நான் வந்தேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்ச சில காரியங்கள்ல, வழி தெரியாம தான் இதை நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற சில காரியங்கள்ல மிகப்பெரிய கர்த்தருடைய வெல்த் டிரான்ஸ்ஃபரை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஐ பிலீவ் இட், ஐ ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. வழியே தெரியாம தாங்க நான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற இடத்துக்கு பின்பதா பெரிய கர்த்தருடைய பிளானை, வெல்த் டிரான்ஸ்ஃபரை இந்த நாளில் நீங்க அனுபவிக்க போறீங்க. இடையில இந்த வார்த்தையை நான் உங்களோடு திரும்ப திரும்ப பேசணும்னு ஆசைப்படுறேன். உபாகமம் 6:10-11. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில எடுத்து தூர வைக்கப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வசதி, லக்ஸரி, ஆடம்பரம், இதெல்லாம் சபையில இருந்து தூக்கி எறியப்பட்ட வார்த்தைகள். இது ரொம்ப கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க, அபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க பாருங்க. ஆனா வேதம் சொல்லுது, இது கெட்ட வார்த்தை இல்லப்பா, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம இன்னைக்கு கெட்டது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, வேதம் சொல்லுது, நீ நிந்திக்கிற எதுவும் உன்னிடத்துல வராது. நீ நிந்திக்கிற எதுவும் உன்கிட்ட வராது. நீ இப்படியே ஒரு நபரை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றியோ நீங்கள்
ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருங்களேன். ஏதாவது ஒரு குடும்ப உறவுகளை பற்றி, ஏதாவது ஒரு ஆளுகளை பற்றி திரும்ப திரும்ப குறைய சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே அந்த குடும்பம் உங்கள்கிட்ட இருந்து கட்டாயி போயிடும். ஒரு வேலைக்காரனை நீங்கள் நிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? வேலையை விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற பிளேஸை நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியாது. ஐஸ்வர்யவானை உன் மனதில் நிந்தியாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? ஏன்னா நீ அவனை நிந்திச்ச அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட இருக்கிற அனைத்தையும் நிந்திக்கிற, அவன் சம்பாத்தியத்தை நீ நிந்திக்கிற. அப்போ அந்த சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அபிஷேகத்தை நீ நிந்திக்க ஆரம்பிச்சிட்டனா சம்பாத்தியங்கள் உன்னிடத்துல வராது. அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு? ஐஸ்வர்யவான உன் மனதில் நிந்தியாத அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஸோ நீங்க என்ன காரியத்தை விரும்புறீங்களோ அதை நிந்திக்க கூடாது பாருங்க. சில வார்த்தைகளை சொல்றதுக்கு சபை, ரிலீஜியன், மதம் என்ன பண்ணிருச்சுன்னா சில வார்த்தைகளை கெடுத்து வச்சிருச்சு. நகை அப்படின்னு உடனே அது கெட்ட வார்த்தை, பணம் அப்படின்னு உடனே அது கெட்ட வார்த்தை, சுதந்திரிக்கிறது அப்படின்னு உடனே ஒரு கெட்ட வார்த்தை, வசதி அப்படின்னு உடனே ஒரு கெட்ட வார்த்தை, ஆடம்பரம், லக்ஸரி, இதெல்லாம் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு பாருங்க. அப்படி சொல்லலையே, வேதம் அழகா சொல்லுது பாருங்களேன். வசதியான, எல்லாரும் சொல்லுங்க, வசதியான. சொல்ல சொல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் உண்டா? வேற எந்த சூஸ்திரமும் இதுக்கு கிடையாது பாருங்க. வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு என்னங்க செய்யணும்? 41 நாள் உபவாசம் போடணுமா? இல்லை, ரொம்ப எளிமையா தேவன் வைத்திருக்கிறார். ஐ ரிசீவ் இட்னு சொன்னாலே போதுமானது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளினாலும் நிரம்பிய வீடுகளை, ஓகா பாராபா ஷாந்தாலா பாடாராதி மோரபா ஷியாந்தாலா பாடாராதி. இந்த லோ குவாலிட்டி போதாதா? இந்த இடத்துக்கு இந்த இது போதாதா? இந்த கம்மியான ஒரு விஷயம் போதாதா? ஆஃபர்ல கிடைச்ச ஏதாவது போதாதான்னா வேதம் அதோடு ஒத்து போகவில்லை. கிறிஸ்தவ மதம் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து போயிட்டு இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து போயிட்டு இருக்குது பாருங்க. வேதம் ஒரு ரிச் மென்டாலிட்டியை தான் மனிதனுக்கு சொல்லி கொடுக்குது. மில்லியனியர் மைண்ட் செட்டை தான் இது என்ன பண்ணுதுன்னா சொல்லி கொடுக்குது பாருங்க. ஒரு பிச்சைக்காரத்தனத்தை இந்த வேதம் ஒருபோதும் சொல்லி கொடுக்கல. ஒரு தரித்திர புத்திய வேதம் ஒருபோதும் மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கறதே இல்லை பாருங்க. தப்பான இடத்துல சொல்லப்பட்ட தப்பான வார்த்தைகளை எடுத்து சரியான நேரத்தில் சொல்லிட்டோம்னா என்ன ஆயிரும்? அது டோட்டலி ராங் அப்படின்னு ஆயிரும் பாருங்க. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணா எப்படி இருக்கும்? காமெடி நல்லா இருக்கலாம், ஆனா விஷயம் சீரியஸான விஷயமா இருந்துட்டு இருக்குது. நீங்க அங்க வந்து ஜோக் அடிச்சா என்ன ஆகும்? கெடுத்துரும் பாருங்க. அந்த மாதிரிதான் என்ன அர்த்தத்துல என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் தவறா எடுத்து என்ன பண்ணிருந்தது, பணமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்ததுனால கிறிஸ்தவம் எங்கேயோ போயிருச்சு. ஆனா தேவன் உங்களுக்கு தெரியுமா ஏன் உங்க கையில காசு வரணும்னு விரும்புறார்? ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய சரீரமா இருக்கணும் பாருங்க. சரீரமா இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கு. சபைங்கிறது கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்குது. இந்த சரீரமாகிய சபைக்காகத்தான் பொன்னும் வெள்ளியும் என்ன பண்ணப்படுது? கொண்டு வரப்படுது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு தைரியமா நம்மளால சொல்ல முடியுது, பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா அவருடைய சரீரமாகிய சபையாகிய எனக்கு அது வந்து சேரும் பொருட்டு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது, உருவாக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிலீவ் சிஸ்டத்துக்குள்ள வாங்க பாருங்க. இன்னைக்கு உங்க கையில போட்டு தங்கம் கூட இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் கூட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த பிலீவ் சிஸ்டம் உங்களை நோக்கி சில காரியங்களை கொண்டு வரும், ஈர்த்து கொண்டு வரும் பாருங்க. ஒரு மேக்னெட்டிக் பவர் உங்களுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருந்தாலே என்ன ஆகுது? அது ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இருக்குது. ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பாருங்களேன், இதை எப்போ சொல்லணும்? ஐ எம் பிளஸ்ட் அப்படிங்கிறத எப்போ சொல்லணும்னா ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றது கிடையாது. எல்லா காரியமும் கண்டுபிடி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அல்ல பாருங்க. நல்ல வீடு வாங்கிட்டோம், நல்ல கார் வாங்கிட்டோம் அப்படின்னா தான் ஐ எம் பிளஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். நல்ல வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம், நல்ல சொத்து சேர்த்துட்டோங்கிறதுக்கு அப்புறம் ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆசீர்வாதம் அப்படிங்கிறது
எப்போ சொல்லணும்? ஒன்றுமே இல்லாத போது ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க வேதனையற்ற ஒரு ஐஸ்வர்யம் டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்குள்ள வருது. ஏமே ஹல்லேலூயா, ஏமே சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். ஐ எம் பிளஸ்ட். நல்லா சொல்லுங்களேன், ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இட்ஸ் அ மேக்னெட்டிக் பவர். பாருங்க, எப்போ ஆபிரகாம் தன்னை தேவன் ஆசீர்வதித்தார் என்கிற உணர்வோடு இந்த உலகத்தில் நடமாட ஆரம்பிச்சானோ, போகிற இடமெல்லாம் வெல்த் அவனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏமே போகிற இடமெல்லாம் அவனுக்குள்ள வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பாருங்க, glory to be the living God. எகிப்து தேசத்துக்கு போறான். அங்க போய் மனைவிய தங்கச்சின்னு சொல்றான். பட் உள்ள போயிட்டு வெளியில வரும் பொழுது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அந்த சம்பவம். என்ன பண்றாரு ஆண்டவர்? சாராளி நிமித்தமாய் அந்த பார்வோனை கடிந்து கொள்றார். கடிந்து கொள்ளும் பொழுது வெளியில வரும்போது பார்த்தா ஆடு மாடுகளும் வெள்ளியும் பொண்ணுமுடைய வேலைக்காரிகளுடைய சீமானாய் அவன் வெளியில வந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்கிற உணர்வோடு ஒரு மனிதன் தவறான ஒரு இடத்துக்குள்ள போனா கூட அங்க இருக்கிற வெல்த்தையும் உறிஞ்சிட்டு தான் வெளியில வராம பாருங்க. ஏம்பே ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்காத இடமா இருந்தாலும் நீங்க இதை சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். ஹல்லேலூயா. மோரபா ஷத்சாகம் படரதலபா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து சபிக்கப்பட்டவன் மாதிரி ஒரு ஃபீலை உண்டு பண்றது தான் பிசாசினுடைய வேலையா இருக்குது பாருங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இல்ல எது முதல்ல? ஐஸ்வர்யம் முதல்லையா இல்ல ஆசீர்வாதம் முதல்ல? இந்த உணர்வு வரும்பொழுது ஐஸ்வர்யம் எங்க கிடந்தாலும் அதை என்ன பண்ணுது? ஈர்த்து கொண்டு வருது பாருங்க. எப்போ இஸ்ரவேலுக்கு தேவன் விடுதலையை பிரகடனப்படுத்தினாரோ, மோசே மூலியமாய், எப்பா நீங்கெல்லாம் விடுதலைக்குரிய நபர்கள், தேவன் உங்களை விடுவித்திருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததியா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க தலையின் பேர்ல சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, எகிப்திட்ட போய் நீ என்ன பண்ணு, வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென். உனக்கு தெரியுமா, இட்ஸ் அ வாவ் மூமெண்ட். நான் ஆல்ரெடி இந்த வாவ் மூமெண்ட்டை பற்றி ஒரு இதே பேசியிருக்கிறேன். நான் இருந்தாலும் இந்த பதிவு புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் நான் அதை சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, வாவ் மூமெண்ட். ஹல்லேலூயா, வாவ் மூமெண்ட். ஜனங்கள் போய் பாருங்களேன், ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு ஜனம் இது போய் உயர் குலத்தில் இருக்கிற ஒரு ஜனத்திட்ட போய் வெள்ளியும் பொன்னியும் கேட்டா, சும்மா தண்ணி கேட்டாலே அடி விழுற ஏரியா, சும்மா தண்ணி கேட்டாலே அடி விழுற ஏரியா. ரெட்டை கோலை முறையெல்லாம் உண்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் முன்னாடிலாம் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்ட ஜனத்திற்கு ஒரு கிளாஸ்லையும், உயர் குலத்தோருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ்லையும் தண்ணியை கொடுப்பாங்க. இன்னும் பெரிய பெரிய கொடூரங்கள்லாம் கூட நடந்திருக்குது. சிலர்லாம் செருப்பு போட்டு ஒரு தெருக்குள்ள நடக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு பாருங்க. இப்போ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். பெரிய உயர் குலத்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் என்ன பண்றாங்க இவங்க, போய் வெள்ளியும் பொன்னியும் கேட்கா. டேய், அழுக்கு துணி ஏதாவது இருந்து கூடன்னு கேட்டாலே அவன் தப்பா பார்ப்பான்டா. நீ எப்படா வெள்ளியும் பொன்னியும் வஸ்திரத்தையும் கேட்டு வாங்கின அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனம் உணரும் போது அந்த இடத்துல வெல்த் டிரான்ஸ்ஃபர் உண்டாகுது. ஹல்லேலூயா. யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் பிளஸ்ட். உங்க சூழ்நிலைக்கு மத்தியில் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழல்ல கூட நீங்க இருக்கலாம். அடுத்த சில பில்ஸ் கூட பே பண்ண முடியாத சில சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட். இது ஒரு நல்ல வேலையை உங்க வாழ்க்கையில ஈர்த்து கொண்டு வரும். ஏமே, நீங்க ஒரு தொழிலை செய்வதற்கான ஐடியாஸ் உங்கள்கிட்ட ஈர்த்து கொண்டு வரும். நல்ல ஒரு தொழிலை நீங்க கை வைக்கும்படியா இது உங்களை ஈர்த்து கொண்டு வரும். ஐ டிக்ளேர், ஐ டிக்ரீ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், யூ ஆர் பிளஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. glory to be the living God, glory to be the living God. உபாகமம் 8வது அதிகாரம். நான் சொன்னேன், தேவன் முழு நோக்கமுமே ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர்
தன் சரீரமாகிய சபைக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான். நான் உடனே ஒரு ஆலயம் கட்டுறதுக்காக அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க. நம்ம உபாகமம் 6 சொல்லியிருக்கிறபடி வசதியான பெரிய பட்டணம். ஏமே வீடு கூட கிடையாது, பட்டணம், வசதியான பெரிய பட்டணம். சில காரியத்தை பூசி முழுகி தான் என்ன ஆகுதுன்னா வர்ற ஐஸ்வர்யமும் பூசி முழுகியே வருது. அடிச்சு சொல்லணும், அடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வசதியான லக்ஸரியான ஒரு வாழ்க்கை அவருடைய சரீரமாகிய சபையாகிய நான் வாழும்படிக்கு ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் என் வாழ்க்கையில இன்னைக்கு உண்டா? ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, எல்லாரும் சொல்லுங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மோரபா ஷத்தாக்காம் படரதலபா மோரபா தியாத்தாக்காம் படரதலபோ ஷியாந்தல படரரி. சி, இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர், இந்த ப்ராஸ்பரிட்டி, இது எல்லாவற்றுக்கும் பின்பதா ஒரு கவனன்ட் இருக்குதான் பாருங்க, ஒரு உடன்படிக்கை இருக்குதான், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது என்னவா? இட்ஸ் அ கவனன்ட் ப்ராஸ்பரிட்டி. எல்லாரும் சொல்லுங்க, கவனன்ட் ப்ராஸ்பரிட்டி, உடன்படிக்கையின் ஐஸ்வர்யம். இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தணும்னா அதற்கு ஒரு சைன் இருக்குது. அது என்ன? நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதில் ஒரு மேக்னட்டா இருக்க போற. ஏமே ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்றால் அதனுடைய அடையாளம் என்னவா? எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஒரு அடையாளம் இருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் அதனுடைய அடையாளமா இருக்குது. ஏமே மோரபா ஷத்தாக்காம் படரதலபு. இட்ஸ் அ கவனன்ட் ப்ராஸ்பரிட்டி. ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடைவதற்கு என்பது அவர் தன் பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்றார் நான் ஐஸ்வர்யவானா இருப்பது ஒரு அடையாளம். ஏமே இட்ஸ் அ சைன், இட்ஸ் அ சைன், இட்ஸ் அ சைன், இட்ஸ் அ சைன். ஏமே glory to be the living God. நிறைய காரியம் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு மனுஷனுக்கு வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு முடிவாயிட்டுன்னா என்ன மாதிரி எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு மட்டும் நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோசேப்பு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு? நம்புறீங்களா? நீங்க எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு நம்புறீங்க? சொல்லிக்கிட்டே இருங்க பாருங்க. தூக்கம் வரலன்னா நீங்க இதை சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட். உங்க அக்கௌண்ட் 0 பேலன்ஸ் காமிச்சதுன்னா இதை சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட். சொல்லும் போதே சில காரியங்கள் உள்ள வரும். Amen. Today is the day of miracle. I feel something. I feel some great anointing. Amen. Thank you Lord. பாருங்க, யோசேப்பு எகிப்துல அடிமையா கொண்டு போகப்பட்டான் பாருங்க. படாத பாடுபடுறான், கஷ்டப்படுறான். பட் ஒன் டேல ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் உண்டாகுது பாருங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம். சொப்பனத்துக்கான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு இடத்துல நிற்கும் போது மனுஷனுடைய காலுக்கு கீழே ஐஸ்வர்யங்கள் ஒரே நாள் இரவுல ஒரே நாள்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. ஆசையா இருக்கிறீங்களா கேட்கறதுக்கு? இதை கைதட்டி ஆமோதிச்சீங்கன்னா நான் சொல்றேன், இதுவே 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 உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஏமே ஹல்லேலூயா. ஏமே யோசேப்பின் தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவனா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யோசேப்பின் தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவனா இருக்கிறார், என்னுடைய தகப்பனா இருக்கிறார்.
40வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். நான் முதலே சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் ஒரு செர்மன் கொடுக்கறதுக்கான மூடே எனக்கு இல்லை. நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி பிளஸ் பண்ணணுங்கிற மூடில் இருக்கிறேன். நீ என் அரண்மனைக்கு 40வது வசனம் அதிகாரியாக இருப்பா. எடுத்த உடனே பார்த்தா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில் வருது. ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே அரண்மனை ப்ராஜெக்ட் தான் வருது. எடுத்த உடனே அரண்மனை ப்ராஜெக்ட் தான் வருது. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். நான் டம்மியா ஒரு சேர்ல உட்காந்துக்கிடுவேன், மற்ற எல்லா ஆக்ஷனும் நீ தான் பண்ண போற அப்படிங்கிறான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே அவனுக்கு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து மோரபா ஷாக்கம் படரதலபோ ஷியாச்சலா படரது. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா அதிகாரம் கையில வருது, பெரிய ப்ராஜெக்ட் கையில வருது, ஜனங்களை மேய்க்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்படுது, அபிஷேகம் பண்ணப்படுறான், எல்லாருக்கும் முன்பதாகவும் கனப்படுத்தப்படுறான். நான் சொல்றது டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டிங்கிறது இதுதான் பாருங்க. டோட்டல் எல்லாம் சொல்ற டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டி. இது பணம் சம்பாதிக்கிறதுக்கானதுக்கான மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி, சரீரத்தில் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி, சொசைட்டியில் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி, சமூகத்தில் நல்ல காசு இருக்கு, மானங்கெட்ட ஒரு வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல காசு இருக்கு, குடும்ப உறவு தப்பா டான்ஸ் ஆடி போய் இருந்தா அது எப்படி இருக்கும்? நிம்மதியா சாப்பிட முடியுமா? முதல்ல நிம்மதியா தூங்க முடியுமா? பாருங்க, என் ஒய்ஃப்டெல்லாம் எனக்கு சண்டை போட்டோம்னா 10 நாள் தூக்கம் வராது. கிண்டலும் கேலியுமா இருப்போம், ஆனா ஏதாவது ஒண்ணுன்னா தூக்கம் வராது பாருங்க. அப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குது? டோட்டல் லைஃப்லயும் ப்ராஸ்பரிட்டி உண்டாகுது. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்கிற நீங்க பாக்கியவான்கள். டோட்டல் லைஃபுக்கான ப்ராஸ்பரிட்டி இந்த நாளில் உங்களை மூட போகுது. ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன். உனக்கு உன் கண்ணளவுக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாவற்றுக்கும் நீ அதிகாரியா இருக்க போற. ஹல்லேலூயா. உன் கண் பட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாவற்றுக்கும் நீ அதிகாரியா இருக்க போற. பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உண்டி தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. இன்னைக்கு காலையில் சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க இல்லையா, ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கிறோன்னு. அப்போ கூட எனக்கு ஆண்டவர் இதே வார்த்தையை தான் எனக்கு எடுத்து அவங்கள பிளஸ் பண்ண சொன்னார். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். திஸ் இஸ் த வெல்த் டிரான்ஸ்ஃபர். எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கினான் அப்படின்னு சொன்னா நீங்க சாதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏதோ ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஒரு போஸ்டிங் போல, ஒரு IAS IPS அதிகாரி மாதிரி ஒரு போஸ்டிங் போல இல்லை. எகிப்தில் இருக்கிற எல்லா விளைச்சலுக்கும் இப்போ யார் அதிகாரி ஆகிட்டா அப்படின்னா யோசேப்பு அதிகாரி ஆகிட்டான். அங்கே சிறு தங்கம் கிடைச்சாலும் அது யாருடையது? அது யோசேப்புடையது. அங்கே ஒரு புதையல் கிடைச்சாலும் அது யோசேப்புடையது. அங்கே இருக்கிற எல்லா கோதுமையும் யோசேப்புடையது. அங்கே நடக்கிற எல்லா அறுவடைகளும் அது யோசேப்புடையது. அவன் சின்ன பழம் காய்ச்சாலும் அது யாருடையது? யோசேப்புடையது. அங்க நடக்கிற வியாபாரங்கள், வர்த்தகங்கள், இதுக்கான எல்லா விஷயங்களும் லாபங்களும் யாருடையது? யோசேப்புடையதா டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறத சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு நாள் ஒட்டுமொத்த எகிப்தின் தேசத்தினுடைய லாபங்களும் சம்பாத்தியங்களும் வேதம் சொல்லுது இல்லையா? ஏசாயா அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. ஏசாயா 45:14. அதை காட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு நல்லா புரியும். ஏசாயா 45. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. சாரி, இது 4வது வசனம். நான் இப்ப 14வது வசனம் வசிக்கேன் பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியம், எல்லாரும் சொல்லுங்க, எகிப்தின் சம்பாத்தியம். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேரியரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். எல்லாரும் சொல்லுங்க, தாண்டி வரும். ஏமே, இடையில எத்தனை பவுண்டரிஸ் வச்சிருந்தாலும் தாண்டி இடத்துல வரும். என்னைய மாதிரியே 10 பேர் கடை ஓபன் பண்ணியிருந்தாலும் என்னைய தாண்டி வரும். என்னை மாதிரியே 10 பேர் ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாலும் என்னைய தாண்டி வரும். என்னைய தாண்டி வரும். மோரபா ஷதகம் வடரதலபா. என்ன வித்தியாசம்? யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த தன்மை எல்லாவற்றையும் ஈர்த்து கொண்டு வரும் பாருங்க. எல்லாவற்றையும் ஈர்த்து கொண்டு வரும். இப்ப இவனுக்கு அப்படிதான் நடக்குது. எகிப்தின் ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் இன்னைக்கு ஒரு ஆள் பேர்ல பத்திரம் முடிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு ஆள் பேர்ல பத்திரம் முடிக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னெட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, இன்னும் முடியல அப்படிங்குது. இன்னும் முடியலப்பா. இதுலயே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், மோராபா ஷதகம் பாடாண்டு டக்குன்னு கூகுள் மீட்டை கட் பண்ணிட்டு வெளியில போயிடாதீங்க, இல்லை யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இன்னும் முடியல, பெண்ணும் அப்படின்னு ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியுமா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா ஒருபோதும் அதுல ஃபுல் ஸ்டாப் இருக்காது. கமா போட்டுக்கிட்டே இருப்பார். ஏமே, ஹல்லேலூயா, கமா போட்டுக்கிட்டே இருப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய சிலருடைய லைஃப்ல நான் சொல்றேன், கமா விழுந்துகிட்டே இருக்கு, கமா விழுந்துகிட்டே இருக்கு, கமா விழுந்துகிட்டே இருக்கு, கமா விழுந்துகிட்டே இருக்கு. மோரபா ஷதகம் வடரதலபா. பின்னும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆசீர்வதித்தது போதாது. என் பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு நாள் இவன் பட்ட பாடுக்கு இந்த ஆசீர்வாதம் போதாது. இப்போ உங்களுக்கு பயோகிராஃபி எழுதும் பொழுது இப்படியெல்லாம் அதிகாரத்திற்கு உள்ள ஒரு நபராய் அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிறுத்த மாட்டாரு. பின்னும் 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 அப்படின்னு சொல்லி இன்னொரு அடிஷனல் பிளெஸிங்க உங்க வாழ்க்கையில அவர் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் வடரதலபு. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பு கையை காலை அசைக்க கூடாது, வாயை பேசவே கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சகோதரர்களின் எண்ணமா இருந்துச்சு. கையை காலை கட்டி என்ன பண்ணா, குழிக்குள்ள தள்ளி விட்டான். கையை காலை கட்டி என்ன பண்ணா, அடிமையாய் விற்று விட்டாங்க பாருங்க. அடிமையா வித்துட்டாங்க. கை கால் கெட்டப்பட்ட நிலைமையிலையும் வாய் கெட்டப்பட்ட நிலைமையிலையும் தான் ஒரு மனுஷன் என்ன பண்றான், வாராம் பாருங்க. பட் ஐ எம் பிளஸ்ஸடுங்கிற உணர்வு ஒன்னொன்னா ரிலீஸ் ஆகுது. கை கால் என்ன பண்ணுது, ரிலீஸ் ஆகுது. வாய் ரிலீஸ் ஆகுது. இப்ப என்ன பண்றான், உன் உத்தரவு இல்லாம ஒருத்தனும் கைய காலை ஆட்ட முடியாது அப்படிங்கிறான் பாருங்க. உன் உத்தரவு இல்லாம ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து 11 பேர் சேர்ந்து என்ன பண்றான், ஒருத்தனை கைய காலை கட்டுறான். ஆனா தேவன் அவனை உயர்த்தும் போது எப்படி உயர்த்துறாரு, எல்லா அதிகாரங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பணம் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகல, அதிகாரங்களே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதிகாரங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பிலீவ் இட். ஆமென், ஆர் யூ பிலீவ் இட்? Wow. You are really a super God, Daddy. You are really a super God. யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன், யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. மேலும் பார்வோன், நான் சொன்னேன் இல்லையா, பெண்ணும் பார்வோன் மேலும் பார்வோன். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு நிறுத்த மனசே இருக்காது. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தொடங்குகிற சில ஆசீர்வாதம் முடிவில்லாமல் இருக்கும்.
முடிவில்லாமல் இருக்கும். அதை நிறுத்துறதுக்கு தேவனுக்கு மனசு இருக்காது. நீங்க அதை நல்லா விளங்கிக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்றால் இனி அது நின்று போகாது. இனி அது நின்று போகாது. பின்னும் பார்வோன் அப்படிங்கிறது திரும்ப மேலும் பார்வோன் அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஒன்பற்றத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். வெக்கேஷன் கிளம்பிட்டாங்க. சொல்லுங்க, வெக்கேஷன் கிளம்பிட்டான். வெக்கேஷனுக்கெல்லாம் போனீங்களா? போகலன்னா போங்க. தயவுசெய்து கடன் வாங்கி போயிடாதீங்க. தயவுசெய்து கடன் வாங்கி போயிடாதீங்க. இல்லை சொல்லுங்க, பின்னும் தேவன் மேலும் தேவன். இதுதான் என் வாழ்க்கையில இனி நடக்க போகுது. சொல்லுங்க, பின்னும் தேவன் மேலும் தேவன். இதுதான் என் வாழ்க்கையில நடக்க போகுது. சுற்றி பார்ப்பதற்காகவே. உங்களுக்கு தெரியும், இது லக்ஸரி இல்லையா? இது ஆடம்பரம் இல்லையா? தேவனுடைய பார்வையில இது சாதாரணம். ஆமென். உலகம் ஆடம்பரம்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன். அதுதான் என்னுடைய சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்க போகுது. எல்லாரும் சொல்லுங்க, உலகம், கிறிஸ்தவ உலகம் ஆடம்பரம்னு சொல்ற ஒரு வாழ்க்கைய நான் வாழ போறேன். அதுதான் தேவனுக்கு சாதாரணமா இருக்க போகுது. மோரபா சந்தாலா பாடாராதி ரிதலபோ ரியாச்சாக்காம் பாடாராதலபா. ஏமே பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன், சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏமே நம்புறீங்களா? 1 ராஜாக்கள். சாலமோனை பற்றி யோசேப்பை பற்றி கேள்விப்படுறதுங்கிறது வேற, பட் அதோடு பயணிக்கிறது அப்படிங்கிறது வேற. பாருங்க, இன்றைக்கு ஒரு பயணங்கள் அப்படி உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. யோசேப்பு எப்படி வாழ்ந்தா ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. நான் சொல்லட்டா உங்களுக்கு என்ன பதில் வரும்னு? அவனை மாதிரியே உன்னை வாழ வச்சிடறான்டா அப்படின்பாரு. ஏன்னா அவனுக்கு சொன்னா புரியாது. தேவன் சந்தித்த ஆட்கள் எல்லாமே சொன்னா புரிஞ்சுக்கிட்ட ஆள் கிடையாது. ஏன் உங்களை சந்திச்சாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தெரியுதா? ஏன்னா நம்மளுக்கும் சொன்னா புரியாது. அதனாலதான் ஆலோசனையில் பெரியவர் என்றும் செயல்களிலே அவர் மகத்துவமானவர் என்றும் வேதம் சொல்லுது. பாருங்க, சொன்னா பிள்ளைக்கு புரியாது. செஞ்சுதான் காட்டணும், செஞ்சுதான் காட்டணும். ஆண்டவரே, யோசேப்பு எப்படி வாழ்ந்தான், உன்னைய வாழ வச்சிடுறேன். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான், உன்னைய வாழ வச்சிடுறேன். சாலமோன் எப்படி வாழ்ந்தான், உன்னைய வாழ வச்சிடுறேன். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். உன் வார்த்தையின்படி 12ஆவது வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. எதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. சொல்லுங்க, கேளாத ஐஸ்வர்யம் உனக்கு தந்தேன். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். இந்த வார்த்தை தேவன் சொன்ன உடனே சாலமோன் புரிஞ்சிருச்சு. ஐ எம் பிளஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். சாலமோனுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பிளஸ்டுங்கிற உணர்வு எங்க இருந்தலாமோ அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு தட்டுது பாருங்க. அதிகாரம் 1 ராஜாக்கள் 10. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும், எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். வந்த வண்ணமாய் திரும்பி போயிட்டா அப்படின்னு சொல்லலை பாருங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வரா? சாலமோன் ராஜாக்கு காணிக்க கொடுக்கறதுக்காக என்ன பண்றா? கொண்டு வரா பாருங்க. என்ன சொல்லுங்க, மிகுந்த பரிவாரம் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான
பொன்னையும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு கூச்சமே படக்கூடாது பாருங்க. மிகுதியான பொன்னையும், மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். எப்படி வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. ஒரு மனுஷன் பிளஸ்ட்னு ஃபீல் பண்ணும்போது அவன் கீர்த்தி என்ன ஆகுது, பல தேசங்களுக்கு போகுது. அந்த தேசத்தில் உள்ள லாபங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. ஏமே இது மட்டும் இல்லை, ஸ்தேபானாட்டு ராஜஸ்திரியை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவள் எப்படி அந்த வெல்த்தை அவனுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி. 2 நாளாகும் 9:24 வருஷா வருஷம், அதாவது 2 ராஜாக்கள் 9:24 வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். இயர் ஆன் இயர் சொல்லி வச்ச மாதிரி என்ன பண்ணுது, ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்குதான். இயர் ஆன் இயர். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், டே ஆன் டே, இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் சில வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் தீர்க்க தரிசன அடையாளமாக எப்பொழுதும் ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட். 2 ராஜாக்கள் 9:9 பாருங்க. ஸ்தேபானாட்டு ராஜஸ்திரியுடைய காணிக்கைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. அவள் ராஜாவுக்கு 140 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்த்தங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்தாள். நான் சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து கொண்டு வந்தா அப்படின்னு. ஒட்டகம் இதெல்லாம் ஏற்றி ரத்தனங்களை ஒட்டகத்தோடு வந்தாள் அப்படின்னு. வந்ததை என்ன பண்ணா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு இல்லையா. வந்ததை அப்படியே கொண்டு போயிட்டாளா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. அதனால தான் வேதம் தெளிவாக 4ஆம் புத்தகத்தில் அதை சொல்லிடுச்சு. எப்பா கொண்டு வந்தவா திரும்ப அதை எடுத்துகிட்டு போலப்பா, என்ன பண்ணா அப்படின்ட்டு. ரத்னங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களைப் போல ஒரு காலமும் வரவில்லை. ஓப்பீரின் பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் ஆசனை மரங்களையும் ரத்னங்களையும் கொண்டு வந்தார்கள். ஏமே. ஸோ இன்னொரு இடத்துல ஒன்று இருக்கும், 3 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுமா, சாலமோனுக்கு என்ன பண்ணுறாங்க, பொன்னையும் குரங்கு மயில் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சாலமோனுடைய நாட்களில் அவனுக்கு காணிக்கையாக கொண்டு செலுத்துவாங்களாம். ஏமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் கோர்வையாக சொன்ன மாதிரி இல்லைன்னாலும் பரவாயில்ல, இப்போ நான் கோர்வையாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. சாலமோன்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு சொப்பனத்தில் ஒரு நாள் இரவு ஒரு ஆசீர்வாதம் அவன் தலைக்கு கூறப்படுது. அவன் ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கேட்குறான். நீ கேளாத ஐஸ்வர்யம் உனக்கு வரும் என்கிற ஆசீர்வாதம் அவன் மேலே சுமத்தப்படுது. இப்போ என்ன பண்ணுறான், அதை அப்படியே ஐ எம் பிளஸ்டுங்கிறத பிலீவ் பண்ணுறான் பாருங்க. எங்கே இருந்துலாமோ 8 திக்கிலும் இருந்து தங்கமும் வெள்ளியும் பொன்னும் பாத்திரங்களும் கந்த வர்க்கங்களும் ரத்னங்களும் குதிரைகளும் ஒட்டகங்களும் என்ன பண்ணுது, வந்துகிட்டே இருக்குது பாருங்க. வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றேன், எழுதி வச்சா கூட நோட்டு புத்தகம் பத்தாது. அப்படி சில வெல்த் டிரான்ஸ்ஃபர் இன்றைக்கு இந்த மினிஸ்ட்ரியோட தொடர்பில் இருக்கிற உங்களுக்கு உண்டாக போகுது. ஐ பிலீவ் இட். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். இது இன்றைக்கு நீங்க ரிலீஸ் பண்றபடினால உங்க நன்றி சொல்றேன் டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். மோரவா ஷட்டாகாம் படரதலபா. சாலமுடைய வெல்த் டிரான்ஸ்ஃபர்னால உண்டாகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா சொல்லுது பாருங்களேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்களும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொடுமையான பறவைகளையும் தவிர கொடுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும். ஒரே நேரத்தில் எப்படா இவ்வளத்தையும் திம்பான் அப்படின்னா, அவன் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, சரியா. அவங்க அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி என்ன பண்ணுறதுன்னா ராஜபோஜ விருது ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறப்படுது பாருங்க. ஏமேன். நான் சொல்றேன், உங்களை அண்டி இருக்கிறவர்களுக்கும் ராஜபோஜ விருந்த தேவன் உங்கள் நிமித்தமாய் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Are you ready for the wealth transfer?
Amen. Are you ready? Amen. ஒரே ஒரு ப்ரேயர் நான் உங்களுக்காக பண்ணுறேன். இந்த ப்ரேயரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுறேன். இந்த மந்த்து ஃபுல்லாக டெய்லி இந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணும்படியாக உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். Are you ready? Thank you, Father. Father, in the name of Jesus, we came before you and we thank you that you are the supreme provider. You are the supernatural provider and supplier. And today we release our faith for supernatural wealth transfer. Supernatural wealth. You came to us in the name of Jesus. That is a promise of the covenant in your word. We take it, we receive it, and we say that every project is paid for in full. We thank you for the faith projects you have given us, and we thank you, Lord, that there is a massive harvest coming into our lives. By faith, we take it, we receive it, and we believe it. In Jesus' name, I believe, I receive supernatural wealth transfer. In the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord, Father. So, நீங்கள் இந்த ப்ரேயர் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகுங்க. சென்ட் மீ தட் ப்ரேயர்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த ப்ரேயரை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வெல்த் ட்ரான்ஸ்ஃபரை பிலீவ் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் சோ. நீங்கள் விதைக்க வேண்டியது மிகுந்த கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. யூ மஸ்ட் சோ யுவர் ஃபெய்த் சீட். நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க, எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் விதைக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. தேவன் அந்த விஷயத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஏமே ஸோ நம்ம எவ்வளோதான் மோட்டிவேட்டாக பேசினாலும், எவ்வளோதான் உங்களுக்கு இந்த வெல்த்தை உங்களுக்குள்ளே திணிச்சாலும், இல்லையா, இப்படி கூட சொல்லலாம், புஷ் பண்ணாலும், பட் நீங்கள் எவ்வளோ லக்ஸரியாக வாழணுங்கிறத நீங்கள் முடிவெடுக்க முடியும். எப்படி பிரதர் அப்படின்னு சொன்னால், த்ரூ யுவர் சீடு. ஏமே உங்களுக்கு மாருதி ஷிஃப்ட் வாங்கணுமா அல்லது பென்ஸ் வாங்கணுமாங்கிறத யார் முடிவெடுக்கணும்? நீங்கள் தான் முடிவெடுக்கணும். தேவன் ரெண்டுக்குமே, தேவனுடைய பார்வையில் ரெண்டு காருமே ஒன்று தான். தேவனுடைய பார்வையில் ரெண்டு காரும் ஒன்றும் இல்லை. அவருக்கு சப்ளை பண்ணுறது ரெண்டுமே ஒன்று தான், இல்லையா? ஷிஃப்ட்டு கேட்டாலும் ஷிஃப்ட்டை சப்ளை பண்ண முடியும், பென்ஸு கேட்டாலும் ரோல்ஸை கேட்டாலும் ரோல்ஸை சப்ளை பண்ண முடியும். அவருக்கு ஆக்ஷன் எல்லாமே ஒன்று தான். காய்ச்சலும் எய்ட்ஸும் அவருக்கு ஒன்று தான். ஒரே செகண்டில் அவருக்கு முன்பாக தான் அது செத்து மடியும். பட் எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ லக்ஸரியான ஒரு சீடை இன்னைக்கு நீங்கள் விதைங்க. ஏமே ஹல்லேலூயா. ரிச்சாக ஒரு சீடை நீங்கள் விதைங்க. இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுக்கு நான் எங்கே போக இல்லை, 2 காசுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் சொல்கிறாரு, இவா தான் ரிச் அப்படிங்கிறார். இந்த சீடு தான் ரிச்சான சீடு அப்படிங்கிறார். ஏமே மற்றவங்களாம் இருக்கிறத எடுத்து நீ கொடுக்குறீங்க, ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லைம்மா, என் வார்த்தையை முழுமையாக நம்பி விதைக்குது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எவ்வளவு வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற முடிவை தேவன் உங்களிடத்துல அவர் கொடுத்துருக்கிறார். அவ்வளவு கொட்டி கிடக்கு. ஸோ அதை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய வேலைகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. அவருடைய சரீரமாகிய சபைக்கு இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அநியாய உலகத்திற்கு அது போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். பாருங்களேன், நம்ம நஷ்டப்படுத்தினா தேவன் அதை நஷ்டம்னே சொல்கிறது இல்லை, லேவிஷாக பண்ணிட்டே அப்படின்னு சொல்கிறதே இல்லை. பாருங்க, உன் பாத்திரம் நிரம்பி வழியும் அப்படிங்கிற. ஏன் வழியலாமாங்க? வேஸ்ட்டாக போவாதாங்க? எப்பா என்கிட்ட நிறைய இருக்கு, என்கிட்ட
நிறைவாரு. நீ ஏன் வருத்தப்படுத? நீ ஏன் பதறத? நீ ஏன் பேதலிக்க? ஐயோ நீ ஏன் பண்ற? விடு. ஒரு பொம்மையை வாங்கி வச்சு 1.25 வருஷமா ஷோகேஸ்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிய. அதுக்கு நீ அந்த பொம்மையை வாங்கலன்னா தான் என்ன? பிள்ளை பிச்சிரும். அப்படின்னு பிக்கட்டும், பிச்சுட்டு போகுது. உலகத்துல வேற பொம்மை இல்லையா? இல்லை அதை வாங்குறதுக்கான காசு உனக்கு வராதா? பாருங்க எங்க ஆரம்பிக்குது பாருங்க டிரான்ஸ்ஃபரு. பழசை எடுத்து முதல்ல உடைக்கிறதுக்கு கொடுங்க. ஆமா, பழசை எடுத்து உடைக்கிறதுக்கு கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஆன்டிக் பீஸா அது என்ன? பெரிய ஆன்டிக் பீஸா அது என்ன? அப்படி இல்லைல்ல. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நான் ஸோ ரிலீஸ் சம்திங் கிரேட். ஒரு பெரிய ஹார்வெஸ்ட்டை தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாக்கி தரட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனை விதைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் பிரமிக்கத்தக்க விதத்தில் ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர், சில ஃபிக்ஸ்டான டிரான்ஸ்ஃபர். ஏமே வருஷம் சொல்லி வச்ச மாதிரி சாலமோனுக்கு வர்ற மாதிரி மாதம் வாரம் சொல்லி வச்ச மாதிரியான சில டிரான்ஸ்ஃபர் நடக்கட்டும் டேடி. சொல்லி வைத்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் நடக்கட்டும் டேடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், in the name of Jesus. Amen. Amen.